அழகே அழகு சீரியல்ல அடுத்த வரை எபிசோட்ல மதியோட வீட்டுக்கு விருந்துக்கு போகலான்னு சொல்லிட்டு எத்தனை மணிக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு மதி இருந்துட்டு மலர்கிட்ட கேட்கவும் ஒரு 10 மணி வாக்கில் கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம லக்ஷ்மி பார்த்த உடனே என்னத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, மதியோட வீட்டுக்கு விருந்துக்கு போகிறாங்கல்ல அந்த டைமை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓ, எங்களோட விருப்பத்தை கேட்காமலேயே நீங்கள் 2 பேருமே பேசி முடிவெடுக்கிறீங்களா, இப்போவே நான் அவர்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் கிட்ட போயிட்டு உங்களோட விருப்பத்தை கேட்காம உங்கள் 2 மருமகளுங்களும் மதியோட வீட்டுக்கு விருந்துக்கு போகிறத பற்றி முடிவெடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா பாக்கியராஜை கூப்பிட்டு நீ நண்டு, இறால், மட்டனு, சிக்கனுன்னு சொல்லிட்டு எல்லாமே போய் எடுத்துகிட்டு வா, நாளாக விருந்துக்கெல்லாம் வரலை, எனக்கு இதெல்லாம் சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்கள் கேட்ட எல்லாமே எங்கள் அம்மா செஞ்சு வச்சுருக்காங்க, நீங்கள் ப்ளீஸ் வாங்கலேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சளி பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்குது, நண்டு ரசம் வேணும், மலர் இது எல்லாத்தையுமே செஞ்சு வச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. செஞ்சு தரமம்மா, ஆனால் நீங்கள் விருந்துக்கு வரலாமில்ல, அங்கே தங்கராஜ் அண்ணலாம் கூட வராங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்படி சின்ன சின்ன விருந்துக்கெல்லாம் மாப்பிள்ளை இருக்கிற வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கெல்லாம் வரமாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சரி இது என்ன தலையெழுத்தாக போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம மலரும் மதியம் சேர்ந்துக்கிட்டு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. மதியம் இருந்துட்டு மலருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க சமையல் விஷயத்தில். கூடவே நம்ம பாக்கியராஜும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், இதெல்லாம் வேண்டாம் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன வேணால் நடந்துட்டு போட்டோம், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் ஹெல்ப் பண்ணிடுறாங்க. அவங்க கேட்ட மாதிரி எல்லாத்தையுமே சமைச்சு வச்சிடுறாங்க. மலரும் பரபரப்பாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. மதியம் இருந்துட்டு பாப்பாவை நான் ரெடி பண்ணுறேன், நீங்கள் பொறுமையாகவே ரெடி ஆகுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் என்ன புடவை இப்படி இருக்குது, சரி பண்ணி விட்டால் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாக்கியராஜை போய் சரி பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்ம லக்ஷ்மி பார்த்த உடனே பயங்கரமாக கோவப்படுறாங்க. உடனே பாக்கியராஜை கூப்பிட்டு தைலத்தை எடுத்து கை காலெல்லாம் தேய்ச்சி விடுறாங்க. முக்கியமான வேலையாக இருந்த போல இருக்குது, நான் தான் உன்னை கூப்பிட்டு கஷ்டப்படுத்துகிறேன் போல இருக்குது, பொண்டாட்டியோட முந்தானியெல்லாம் வேறு பிடிச்சி விட்டுட்ருக்கே, ஒரு நாளாவது உங்கள் அப்பா எனக்காக பிடிச்சி விட்டுருக்கு, நீ பார்த்துருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட பாக்கியராஜ் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஆல்ரெடி நம்ம மலர் இருந்துட்டு நீங்கள் எனக்கு பிடிச்சி விட்டுருக்கிறத அவங்க பார்த்துருப்பாங்க, அதனால தான் உங்களை கூப்பிட்றாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. லக்ஷ்மியும் அதே வார்த்தையை சொன்னதுனால பாக்கியராஜ் ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்காங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.